கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுடா பஸ் ஏறி வந்து 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். இந்த ஐடி ஜாப்பால் வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. டேய் அதை குடுறா, நிம்மதியாக ஒரு தம்மாவது அடிக்கலாம். அடிச்சு போய் சேருங்க. பூமியில இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடுப்பு எங்க போய் செஞ்சாயோ இவ்வளவு சின்னதா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா பேச்சு பாரு. உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்கள தான் இருக்கும். மூஞ்சிங்கள பாரு. என்னடா மச்சான் அது கமெண்ட் பண்ற உன்னை விட்டு எங்களை காலி பண்றா? இதே எங்க மதுரையில பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான். மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சான் நீயே டீல் பண்ண. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தினாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல. முடிஞ்ச என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு. பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாது. டைம் ஆச்சு, காலேஜ் போங்க. வர்றப்ப நல்லா தான்டா இருந்தா. உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டா போதும்டா. அவனை வச்சு மற்றவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்க அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா. என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்டா. சொல்றா. டேய் என்ன சொல்லு. டேய் கேக்குது, சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு. முருங்கை மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கியா? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம். இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன், அவ்வளோதான். எப்படி முடிவு எடுக்க முடியுது உண்டால்? எப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எப்போ இப்படியே இருந்துருவோமா? நான் கரெக்டா. அடிக்கிறது ஆக்கரா அடிக்கணும். சும்மா 6000 7000க்கு வேலை செஞ்சுட்டு விடு, பார்த்துப்போம். அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்த அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? வேற என்ன? பேச மாட்டேங்கிற? சரி வச்சிடறேன். சரி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். உண்மையா? அது எப்போ அந்த இவன் கோவிந்தராஜ் பையன். இவனுக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க. அது சரி, கோவிந்தராஜுங்க இவர் வீட்டில் மீன் குழம்புன்னு ஊருக்கெல்லாம் தெரியணுமா. அதுக்கு தயந்த பந்தா. அது சரி, இவங்க 2 பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த விஷயத்த கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு. நமக்கு எதுக்கு? என்னங்கடா சீட்டு போட்டீங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா? எப்படா வரும்? ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன். இத திங்கிறதுக்கு பணியாரம் திங்கலாம்ல. ஏய் வந்த வேலையை பாருடா. துபாய்க்கு போறேன்னு சொன்ன, நீ போகலையா இல்ல அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க? வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு முன்னால எதுக்கு வெளிநாடு போய் சாணியலோன்னு? நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம், எங்க வேணா உச்சா போலாம், எங்க வேணாலும் துப்பலாம். நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க. உருப்படவே மாட்டீங்க. உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க. ஏய் முத்துப்பாண்டி, அவருக்கு இருக்கேன்டா. என்னது? அவன் நம்ம சொந்தம் மாமா முறக்காரன். நல்லா இருக்கீங்க. ஏங்க அங்க பாருங்க, எப்படி சிரிச்சிட்டு வர்றாரு பாருங்க. அவர் சிரிப்பை பார்த்தா செத்தவங்க கூட உயிரோட எந்திரிச்சு வந்துருவாங்க. சும்மா அடுத்தவனை புகழாம வேலையை பாருங்கடா, நாடு உருப்படும். சரி அது இருக்கட்டும், நீயும் உன் பிள்ளையும் எப்பயாச்சும் அவர் மாதிரி வாழ முயற்சி பண்ணிருக்கீங்களா? என் புள்ள சரியா இருந்தா அடுத்தவனை பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? சீதாவை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏய் என்னடா, சீதா அம்மா மேல கூட கண்ணு வந்துருச்சா? அட போடா, யாரு என்ன சொன்னாலும் சீதா அம்மா நம்ம பெரியவனுக்கு தான்டா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணை போல வளர்க்கிறாரு ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற, அப்பா சைட்ல இருந்து பார்க்க மாட்டேங்கிற. அதான் பெரவலூர்காரங்க. 2 குடும்பத்துக்கும் ஆகாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்பெல்லாம் பார்த்தாலும் பார்க்காமலே போயிடுறீங்க. கோவிந்தராஜ் அடப்பாவி, பிளேட் அப்படியே மாத்தி போட்டு. நான் எங்கடா மாத்தி பேசின? ஒரு மதிப்பு தான். ஏமா பெரிய தம்பி மொத்த துணியும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டார் போல இருக்கு. அதனால என்ன? அவர் பாக்கெட்லயே எல்லா பணத்தையும் மறந்து வச்சுட்டு போயிடுவாரு. பார்த்து தொவ. பின்ன இதுல கிடைச்ச 1 லட்சம் ரூபாய் தானே என் பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்தேன். கொடுப்ப 1 லட்சம் என்ன 2 லட்சம் கூட கொடுப்ப. கட்டின சேலைய மறுபடியும் கட்ட மாட்டா. இவ வேலை நல்லாதான் இருக்கு. முதல்ல 2 பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. வர மருமகள்ங்க இது எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஏன் செய்ய முடியலையா? அப்புறம்
அனகாபுத்தூர்ல தங்கச்சி படிக்கிறா. படிப்பு முடிஞ்சதும் அவளுக்கு உடனே பெரியவனுக்கு, பெரியவனுக்கு முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரமே சின்னவனுக்கும் முடிச்சிருவோம். பெரிய தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்க தேவையில்லம்மா, சீதாவையே கட்டி வச்சிருவோம். நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன்னா கட்டிக்க மாட்டேன். இப்ப பாரு ஏய் போயின்னு கூப்பிடுறாரு. பேரை சொல்லி ஒரு தடவையாவது கூப்பிடுறாரா? சீதான்னு பேரை சொல்லி கூப்பிட்டோம் 2 நிமிஷத்துல கட்டிக்கிறேன். ஏய் என்ன? ஏய் உனதா என்ன பாக்குற? தலையில பூவும் சேலையும் அம்மன் கோயில் சேலை மாதிரி. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெரியவர் வேலையை விட்டுட்டாரு. உனக்கு எப்படி தெரியும்? அது என்னமோ எல்லாமே எனக்கு தானே தெரிஞ்சு போகுது. ஏய் சீதா, நீயும் இரு, இத கேளு. என்னங்க, ராத்திரி லட்சுமி தேவி கனவுல வந்து ஒரு கையில தங்க சொம்பும் ஒரு கையில வெள்ளி சொம்பும் கொடுத்து உங்க 2 பசங்களோட கஷ்டமும் தீந்து போச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மைதாங்க. இந்த சிரிப்பு ஒண்ணும் குறைச்சல இல்ல. அடியே நாகமணி, எங்கடி இருக்க? ஐயோ, அதுக்குள்ள என் புள்ள கிளம்பிட்டான் போல இருக்கு. அடே பெரியவனே, பெரியவனே, உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டா. ஏண்டி எங்கடி போயிட்டாம? அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ்க்கா? நான் இங்க நிறுத்தினா வாஸ்து நல்லா இருக்கா? டேய் அண்ணனை பத்தி ஏதோ சொன்னியாமே. நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான்டா மட்டும் நான் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறோம். ஏய் என்னடாங்க? அண்ணன் வந்ததுனால நீ தப்பிச்சிட்ட. மாவனை ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன்டா. அது வேற ஒண்ணும் இல்லண்ணா, அந்த தோல் தூக்கியும் அவங்க இருக்க அல்ல கைகளும் கொஞ்ச நாளாவே ரொம்ப இம்சை பண்றாங்கண்ணே. என்னது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? வளர்ந்துருக்கீங்க, பக்கத்துல ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா? வெட்டித்தனமா தான் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா? போங்க, வெளியே போங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்களை லாடம் கட்டிடுவாங்க, ஜாக்கிரதை. என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? மேல காக்கா காக்கான்னு கரையுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அதுவும் அங்க கூட்ஸ் வண்டி கூன்னு கூவிட்டே போகுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? எங்களை பார்த்தா மட்டும் தான் உனக்கு இழிச்ச வேணா தெரியுதா? எல்லாரையும் காலி பண்ண சொல்ல நாங்களும் காலி பண்றோம். பெரிய வந்துட்டான் பாரு. இவன் ஆட மாட்டான், நம்மளே ஆட விட மாட்டான். எப்பவும் இப்படிதான். அவன் போற வரைக்கும் நம்ம அடக்கி வச்சுப்போம். அவன் எதுக்குடா இங்க வந்தா? என்ன கேட்டா? இப்ப கொடுக்கறேன் பாரு அவனுக்கு ஒரு சர்க்கு. பாத்துட்டே இருக்கடா, பாத்துட்டே இருக்கடா. அவன் நம்ம பக்கம் தானே வரான். என்னடா சிவகாசில இருந்து எப்ப வந்த? நீயே வந்தே இல்ல அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்களா? உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட வந்து சீட்டாடு. எங்களுக்கு ஒரு கையாவது கூடும். டேய் தம்பி, தோல் தூக்கி ₹1,00,000 சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீயும் அப்பனும் நிம்மதியா தூங்குவீங்க. வயிற்றுச்சலே வெந்துட மாட்டீங்க. அடிச்சேன்னா 1/2 மைல் தள்ளி போய் விழுவ. போடா போகும்போது இதை செட் பண்ணிக்க. அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கடா. அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உலகத்துல ஏதாவது எப்பவும் நடந்துட்டே இருக்கணும்டா, இல்லைன்னா எல்லா பயக்கானும் நம்ம மேலதான் விழும். டே டைசன், வாழ்க்கையில மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ என்னடா இடம் வந்துச்சு, எழுந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது. ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜடை போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொருவிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் இருக்கு. செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. ஏ சாமி எடிசன்,
புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அனுப்பு நடை கட்டு மாலு மாலா அலையிறாளுங்க ஆளை தேடி